ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரௌசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு நானும் அப்பா தனு பப்பு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே வந்து ரெகுலராக வாங்குவோம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகேஎஸ் ட்ரேட்ஸுக்கு தான் போவோம். ஏன்னா ஆல் இன் ஆல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், எதுவும் மறந்து போக மாட்டோம். எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா தனித்தனி ரோவாக இருக்கும். ஸோ எடுத்து நம்ம பிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நேராக நம்மளுக்கு வந்து மல்லிகை சாமான் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வந்து போயிட்டோம். நம்ம சும்மா வண்டி ட்ராலி தள்ளுற வேலை தான். அப்பா தான் எல்லாம் கரெக்டாக எடுத்து வைப்பார். ஸோ அவர் என்னென்ன எடுத்து வைக்கிறாரோ அவர் பின்னாடியே நானும் பப்பு தன்மாவும் போயிட்டு இருந்தோம். இந்த பருப்பு அது இது இந்த ஷாம்பு சோப் ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடு, நார்மலாக சூப்பர் மார்க்கெட்னாவே எல்லாம் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. கடைன்னு எதுவும் மறந்தும் போகாத மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் பார்த்த உடனே. ஸோ எல்லாம் வாங்கி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கிங் ஆயிலு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி நாங்கள் வாங்க மாட்டோம். ஆல்ரெடி இருக்குது வீட்டில். அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் பிஸ்கெட் ஐட்டம்லாம் வந்து வாங்க மாட்டேன் நிறைய. ஸோ நாங்கள் அந்த பக்கமே நாங்கள் போக மாட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கூட்டிகிட்டு வந்தேன். 2 பேரும் வந்து அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. பப்பும் எதுவும் அவன் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி வெளியே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்பா வந்து பில் போட்டுட்ருக்காரு. ஐஸ்கிரீம் கொஞ்சம் தாடா டேஸ்ட் பண்ணி தரேன்னா கூட எனக்கு தரல. அவங்ககிட்டருந்து சண்டை போட்டு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் அப்போல்லாம் கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட மினி ஷாப்பிங் விலாக். பாய்.